எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாணக்கியத்தினால சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, குறிப்பாக இந்த 7 நாட்கள் இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது, சாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா, அவங்க இந்த நேரத்தில் எந்தெந்த விஷயத்தை செஞ்சால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் அதற்குண்டான சில பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு சில நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு அமைய போகிறதுங்க. சூரியன் 3ஆம் வீட்டில் அமர்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நண்பர்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி விரோதமாக இருந்தவங்க கூட நட்பு பாராட்டி நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு காலங்கள் அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. இதனால் பொருள் சேர்க்கை உண்டாகி மன நிம்மதியை அடையக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி பெரிய மனிதர்களோட சந்திப்பால் பல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் வழிவகுத்து கொடுப்பாருன்னு சொல்லலாங்க. செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. வெளியூர் பயணங்களால் வெற்றிகரமாக அமையுதுன்னே சொல்லலாம். புதிய ஆதரவு பெற்று வியாபாரத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருக்குங்கன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லத்துலேயும் வெளியிலும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்குங்க. புதன் 2, 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அந்நிய பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவைங்க. குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. விரோதிகளோட சூழ்ச்சிகள் மாயமாக மறைந்து போகக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உண்டாக போகுதுங்க. சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. பிறர் தயவை நாட வேண்டிய ஒரு அவசியம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி முடியாதவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையன்னே சொல்லலாம். கடவுள் பக்தி அதிகரித்து ஆலய வழிபாடு செய்யக்கூடிய ஒரு காலனே சொல்லாங்க. அதே மாதிரி உறவினர்களால் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுது. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. வாகனங்களில் நீங்கள் செல்லும்போது பொறுமையும் நிதானமும் முக்கியன்னே சொல்லலாம். ராகு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. பணத்தட்டுப்பாடு உங்களை தடுமாற வைக்கனே சொல்லலாங்க. அதே மாதிரி வீண் அலைச்சலால் கவலைகள் கூட உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. கேது 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரக்கூடிய ஒரு யோகமான காலனே சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கனே சொல்லலாம். அவிட்டம் 3, 4 பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் தாராளமான தனவரவு இருக்குன்னே சொல்லலாங்க. இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க. சுற்றமும் நட்பும் சுபகாரிய பேச்சுக்கள் அனைத்துமே நடைபெறுன்னே சொல்லலாங்க. குழந்தைகளோட நடவடிக்கைகள் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவுன்னே சொல்லலாம். மனதில் ஏற்பட்ட விருப்பங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க. அதே மாதிரி குறித்த நேரத்திற்கு தரமான உணவுண்ணும் பாக்கியம் பெறக்கூடிய ஒரு காலம் அமைய போகுதுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள் உறவால் மனம் மகிழ போகிறீங்க. அரசு துறையில் பணி செய்கிறவங்க நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாங்க. சில பேர்த்துக்கு மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் தேர்ச்சி உண்டாகக்கூடுன்னு சொல்லலாம். நெருங்கிய நண்பர்களோட உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் அனைத்துமே இனி சரியாகனே சொல்லலாங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் வாக்கின் மூலம் நல்ல ஒரு வருமானம் பார்க்க போகிறீங்கன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு அதற்கான முன்னேற்பாடுகள் இந்த காலகட்டத்தில் நடக்குன்னே சொல்லலாம். சில பேர்த்துக்கு பணிபுரியும் பெண்களுக்கு தங்களோட துறையில் எதிர்பார்த்த பணி உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. போக்குவரத்து விதிகளை பிடிக்காவிட்டால் அபராதம் செலுத்த நேரவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் அதிக லாபம் பெறக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். அதே மாதிரி அரசு பணியாளர்கள் அக்கறையுடன் பணிபுரிந்து அதிகாரிகள் பாராட்டுதல்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற போகிறீங்க. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பல குழப்பங்கள் அனைத்துமே தீருங்கன்னு சொல்லலாங்க. புதிய கடன்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட எழுன்னு சொல்லலாம். தீய குணம் உள்ள நண்பர்களிடம் இருந்து நீங்கள் விலகி இருப்பதே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. புதிய முதலீடுகளால் தொழில் ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகிறது.
பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஞானம் மேலிடும் பல வழிகளிலும் பணம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மகள சுக காரியங்கள் அனைத்துமே நடக்க போகுதுங்க. உங்களோட பேரும் புகழும் கூடும். குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துழைப்பால் குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றம் அமைய போகுதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அரசு பணி செய்கிறவங்களுக்கு அனுகூலமான வாரமாக அமைய போகுது. எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் பண உயர்வுகள் அனைத்துமே கிடைக்க போகுதுங்க. ஆரோக்கியமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு உருவாக்க போகுது. அதே மாதிரி அரசு உதவிகள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. உங்களோட திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் உங்களுக்கு குவிய போகுதுங்க. தங்களோட வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்துக்கான நல்ல காலங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் நடக்க போகுதுங்க. வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுதுன்னு சொல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் சில பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. இந்த வாரம் வாழ்க்கையில் முன்னேற்றமும் காணக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பல குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக அமையும். மனசஞ்சலங்கள் நீங்குங்க. யாரையுமே நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. அதே மாதிரி கெட்ட கனவுகள் தோன்றவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்குங்க. நீங்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மெத்தமான ஒரு நிலை காணப்பட்டால் கூட பணவரவு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் கூட ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குங்க. பெண்களுக்கு யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்கிறவங்க கவனமாக இருப்பது நல்லதுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களிடத்தில் பேசும்போதே நிதானமாக நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய போகுதுன்னு சொல்லலாங்க. உங்களுடைய ராசி பிரகாரம் நீங்கள் தங்களோட வாழ்வில் மிகுதியான செல்வத்தையும் யோகங்களையும் மற்றும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு செய்ய வேண்டிய சில பரிகாரங்களையும் செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும். சனி பகவானுக்குரிய ஒரு ராசியாக கும்ப ராசி இருக்கிறது. 12 ராசிகளில் 11வது ராசியாக வருவது தான் கும்பம் ராசி. கும்பம் ராசி சனி பகவானின் ராசியாக சொல்லப்படுதுங்க. கும்பம் ராசிக்காரங்க மற்ற எந்த ராசிக்காரர்களை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவங்க. ஆயுள்காரனான சனி பகவானின் ராசி அப்படிங்கிறதுனால நீண்ட ஆயுளையும் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. இந்த ராசிக்கார அன்பர்களோட வாழ்வில் செல்வ நிலையும் அதிர்ஷ்டங்களையும் அதிகம் பெறவும் சில பரிகாரங்களை செய்கிறது சிறப்புன்னே சொல்லலாம். கும்பராசியில் பிறந்தவங்க சனிக்கிழமை தோறுமே அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வெண்ணெய் தடவி பழம் நைவேத்தியம் வைத்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால இந்த வழிபாட்டை வாழ்நாள் முழுவதுமே செய்கிறவங்களுக்கு பாதகமான பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் நிலை நீங்கி பல நன்மைகள் அதிகம் உண்டாகுன்னே சொல்லலாம். அதே மாதிரி வளர்பிறை சனிக்கிழமை தினத்தில் திருப்பதி திருமலை கோயிலுக்கு சென்று வெங்கடாஜலபதியை வழிபடுவது மிகவும் சிறந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை திருநள்ளாறு கோயிலுக்கு சென்று அங்கிருக்கும் சனீஸ்வர பகவானை வழிபடுவது உங்களுக்கு மேலும் சிறப்புன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சனிக்கிழமை தோறுமே சனி பகவானுக்குரிய காக்கைகளுக்கு சாதம் வைக்கிறது உங்களுக்கும் சிறப்பான ஒரு பலன் கொடுக்குன்னே சொல்லலாங்க. பொதுவாகவே நீங்கள் சனிக்கிழமை தோறுமே நீங்கள் விரதம் இருந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையுன்னே சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கும்பம் ராசி அன்பர்களுக்கு சில பரிகாரங்களை செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சரவண பவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்திய வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் சனிக்கிழமையில் தோறுமே இதை கடைபிடிச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் சிக்கல், ஏதாவது பணம் வர வேண்டியது வராமல் இருக்குது, எல்லா பிரச்சனைகளுக்குமே ஜோதிட ரீதியான பிரச்சனைகளுக்குமே ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. சனிக்கிழமைகள் தோறுமே இந்த பரிகாரத்தை மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய நிலை மேலும் வளருன்னு சொல்லலாங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.